இப்போ எஸ்மோர்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 குக்கீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்படி வச்சுட்டு ஸோ நான் வந்து மார்ஷ்மெலோ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய க்யூபாக இருக்குது, அதனால இப்படி ஹாஃப் ஆட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை இதில் வைக்க போகிறேன். இப்போ வந்து இதை வந்து ஹாட்டான கிரில் இருக்குல்ல, அவனுக்குள்ளாடி டாப் ரேக்கில் வச்சிட போகிறோம். அது வந்து கிரில் மோடில் வைக்கணும். அப்போ இந்த மேலே வந்து நல்லா டோஸ்டி ஆகும். ஸோ நான் அவனை வந்து இந்த கிரில் மோடில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரேக்கும் டாப் ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து டாப் ரேக்கு கீழே வச்சிட போகிறேன். அது 1 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு கிரில் ஆகிறதுக்கு. ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஓகே, இது நல்ல டோஸ்டி ஆனோன்னா எடுத்து காணிக்கிறேன். 1 மினிட் தான் ஆகும். ஸோ அந்த எஸ்மோர்ஸ் வச்சுட்டு லைட்டாக மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஓவராக மெல்ட் ஆகிடுச்சு. பட் இது ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். இப்போ வந்து இந்த சைடும் ஹாட்டாக இருக்கும்ல, இதில் நம்ம அந்த சாக்லேட் பீசஸை வச்சிடலாம். வச்சுட்டு இது கொஞ்சம் கூலானோன்னு இதை எடுத்து மேலே வச்சுருவோம். இது மெல்ட் ஆகட்டும் அதுக்கு இடையில. ஏன்னா இந்த பிஸ்கெட் ஹாட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வார்ம் ஆயிரும். சே, ரொம்ப நேரம் வச்சுட்டேன். ஓகே, ஓகே நம்மளோட ஸ்மோர்ஸ். ஸோ ஓகே, நம்மளோட எஸ்மோர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சாக்லேட்டும் எப்படி மெல்ட்டாக இருக்குது, மார்ஷ்மெலோவும் மெல்ட்டாக இருக்குது. இதை எப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து எஸ்மோர்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள். ஸோ ஹோம்மேட் கிரஹாம் கிராக்கர், டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் ஹோம்மேட் மார்ஷ்மெலோ. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஹோம்மேடாக பண்ணியிருக்கிறதுனால இதை வச்சு இன்னொரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஒரு 50 கிராம் பட்டர் வந்து ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஓகே, ஸோ பட்டரை வந்து சாஸ்பேனில் போட்டாச்சா. இப்போ வந்து டார்க் சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் கிடைக்கும்ல, அதில் வந்து ஒரு 200 கிராம் வந்து இந்த பட்டர் கூட போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சாக்லேட்டையும் போட்டாச்சு, பட்டரையும் போட்டாச்சு. இதை அடுப்பில் வச்சு மெல்ல மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நோ பேக் எஸ்மோர்ஸ் கேக்குன்னு. இது வந்து பேக் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து அந்த கிரஹாம் கிராக்கர்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதா மேரி பிஸ்கட் போட்டு கூட இந்த நோ பேக் கேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லோ ஃப்ளேமில் இந்த பட்டரையும் இந்த சாக்லேட்டையும் ஃபுல்லாக மெல்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குக்கீஸ் வச்சுருக்கோம்ல, கிரஹாம் கிராக்கர் குக்கீஸ். இது எஸ்மோர் கேக்னால நான் இந்த குக்கீஸ் போடுறேன். சப்போஸ் நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் எந்த பிஸ்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். மேரி பிஸ்கெட்டு எது வேணாலும், டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி போட போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக போட்டுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. சுடுமா. ஸோ இப்போ வந்து இந்த மார்ஷ்மெலோ வச்சுருக்கோம்ல, இந்த மார்ஷ்மெலோவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய பீஸாக போட முடியாது, அதனால. ஸோ மார்ஷ்மெலோஸையும் போட்டேன். இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியதான். ஸோ நம்மளோட சாக்லேட் எல்லாமே கம்பைன் பண்ணியாச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு கேக் பேனில், ஏதாவது ஒரு மோல்டில் நீங்கள் கொட்டிடுங்க.
ஓகே, ஸோ நம்மளோட நோ பேக் எஸ்மோர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சிடலாம். செட் ஆனோன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, நீங்கள் சப்போஸ் பர்த்டேக்கு ஏதாவது பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் கேக்கில் வச்சுட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே கூட ஊற்றிக்கலாம். ஸோ இது செட் ஆனோன்னா கட் பண்ணும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சாக்லேட் அந்த பார் கேக் இருக்குல்ல, எஸ்மோர் கேக், அது நல்லா செட் ஆயாச்சு. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். ஓகே, அன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ பிஸ்கெட்டு, மார்ஷ்மெல்லோ, சாக்லேட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட எஸ்மோர்ஸ் கேக் பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது நம்ம எஸ்மோர் பார். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும். நீங்கள் ரவுண்ட் கேக்காக பண்ணிங்கன்னா நம்ம பர்த்டேக்கெல்லாம் கூட கட் பண்ணிக்கலாம். வீட்டில் சிம்பிளாக பர்த்டே வைக்கும்போது